அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற வைகுண்ட ஏகாதசி 2025ஆம் ஆண்டு பெருமாள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருக எந்த முறையில் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்யணும், இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த ஏகாதசிக்கு அப்படி என்ன சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் பெருமாள் வழிபாட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு ஏகாதசினா மார்கழி மாதத்தில் அமைந்த வைகுண்ட ஏகாதசி தாங்க. ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்குன்னு கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான ஏகாதசினா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட பலனை தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு கூடிய நிகழ்வு அனைத்து வைணவ தலங்களும் சிறப்பாக நடைபெற இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025 வைகுண்ட ஏகாதசி எப்போது வருது, இந்த நாளை எப்படி நாம் வழிபடலாம், என்ன செய்தால் அதிர்ஷ்டமோ செல்வ வளமோ பெருமாளுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைத்து விரதங்களையும் ரொம்ப உயர்வான விரதம் தாங்க இந்த ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய அருளை பெற வேண்டி கடைபிடிக்கக்கூடிய ஏகாதசி விரதம் திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்யணுங்க. இந்த விரத முறையால் பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதமாக அமைந்திருக்கு. இதனால் நம்ம வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டும் இல்லைங்க, வாழும்போதே நம்ம அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். துன்பம் தீர வெற்றி கிடைக்கன்னு, செல்வம் சேர நோய்கள் நீங்கன்னு, என்ன பிரச்சனை தீர வேண்டாம்னாலும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. இதுகளில் 11ஆவதாக வரக்கூடிய ஏகாதசி வளர்பிறை தேய்பிரைன்னு மாதத்தில் 2 முறை வர்றோம். வருடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 இல்லைன்னா 25 ஏகாதசிகள் வருங்க. இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தில் அனைத்து ஏகாதசிகளும் விரதம் இருந்த பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. பெருமாளினுடைய அருளை பெற்று தருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாத வளர்வரியில், அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆவது நாளாக தான் நம்ம வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறோம். ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடியது இந்த ஏகாதசிங்க. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம்னு சொல்லுவாங்க. இதற்கு மோட்ச ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தாலே மோட்சத்திற்கு செல்வதற்கான வழி பிறக்கணும் சொல்லுவாங்க. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு அடுத்த 10 நாட்களும் திறந்து தான் வைக்கப்படுங்க. இந்த நிலையில் பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஏகாதசி தினம் மாதந்தோறும் வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தினம் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு. மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். இந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்பட்டு அந்த வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய செயலும் நடத்துவாங்க. இந்த சொர்க்க வாசல் வழியாக பக்தர்கள் சென்று தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு திருப்பதியில் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக அமைய போகுது. எப்போதுமே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி தான் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவம், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசின்னு 2 சிறப்பு நிகழ்வுகளுக்கு பக்தர்கள் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்குங்க. அதன்படி நடப்பாண்டில் வைகுண்ட ஏகாதசி விழா வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி கொண்டாட இருக்குது. வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அடுத்த 10 நாட்களும் திறந்து வைக்கப்படுங்க. இந்த 10 நாட்களிலேயே பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடக்காத அளவுக்கு அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரையில் 10 நாட்களும் திருப்பதியில் சொர்க்க வாசல் திறந்தே இருக்குன்னு அறிவித்திருக்காங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனன்னு சொல்லக்கூடிய
தூய்மை பணி நாளை நடைபெறுதுங்க. ஆனந்த நிலையம் முதல் தங்கவாசல் வரை உள்ள சன்னதிகள், பிரசாத அறை, சுவர்கள், மேல் சுவர் உள்ளிட்ட அனைத்துமே சுத்தம் செய்யப்பட்டு பரிமள நீர் தெளிக்கப்படுமா. இந்த நிகழ்ச்சியை காலை 6 மணி முதல் 10 மணி வரை அர்ச்சகர்களால் ஆகம முறைப்படி நடத்துவாங்க. அதன் பின்னாடி தான் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுதுங்க. கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சன நிகழ்ச்சியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டதள பாத பத்ம ராதனை சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் டிசம்பர் 23ஆம் தேதி அன்று உயர் பொறுப்புகள தலைவர்கள் தவிர மற்றவர்களுக்கு விஐபி தரிசனங்கள் ரத்து செய்திருக்காங்க. பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக அமைந்திருக்கு. இந்த மார்கழி மாதத்துல தான் வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய நாளில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய முடியாது. இருந்தாலும் பெருமாளின் அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற வேண்டும்னா வீட்டில் இருந்தபடியே இந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்தாலே அதற்கான பலன் உண்டுங்க. மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்தால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கையில் இந்த மார்கழி மாத ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளுடைய பாதத்தில் இடம் கிடைத்தால் மட்டும் போதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் இந்த பூலோகத்திலே உங்களை கடந்து செல்ல வேண்டும் நினைச்சா இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற வைகுண்ட ஏகாதசி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளை வீட்டில் இருந்தபடியே இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. மார்கழியில் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வாசலில் கூட்டி கோலம் போட்டு மகாலட்சுமியை நினைத்து நிலைவாசல தீபம் ஏற்றி வைங்க முதல்ல. பிறகு பூஜை அறையில் பெருமாளின் திருவுருவ படம் இருக்குல்ல, அதை எடுத்து சௌகரியமாக வரவேற்பறையிலேயோ பூஜை அறையில் இடம் இருந்தால் ஒரு நாற்காலி போட்டு அந்த இடத்துல பெருமாளுடைய திருவுருவ படத்தை நிற்க வச்சுட்டு துளசி இலைகளால் அலங்காரம் செய்திடுங்க. பிறகு பெருமாளை நீங்கள் இப்போது வீட்டிலேயே வலம் போகிறார். பெருமாளை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் படத்தை எடுத்து வசதியாக ஒரு இடத்துல வைத்த பிறகு 27 பூக்களை கையில் வைத்துக்கோங்க. ஒரு முறை பெருமாளை வலம் வந்து பெருமாளுக்கு முன்னாடியே ஒரு பூவை வையுங்க. மறுமுறை வலம் வரும்போது இன்னொரு பூவை வைங்க. இப்படி 27 முறை சுற்றி ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை சொல்லிதான் சுற்றணும். இப்படி பெருமாள் வழிபாட்டை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம். ஆனால் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாள் வரும் வரை நம்ம காத்திருக்க முடியாது. அதனால் இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதசி நாளில் புண்ணிய நிறைந்த நாளாக இருப்பதால் நீங்கள் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பெருமாளை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் 27 முறை வலம் வந்து வழிபாடு செய்தாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட பதவி உண்டுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் அனைத்து ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே கோவில் இல்லையா, தினமும் கோவிலுக்கு செல்வதற்கு முடியாதவங்க எல்லாம் ஒரே ஒரு நாள் இந்த மார்கழி ஏகாதசி நாளில் இந்தபடி வீட்டில் பெருமாளை வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை வைத்தா இந்த பெருமாள் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். இந்த நாள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வரும்போதுன்னு மேலே சொன்ன முறையில் வழிபாடு செய்யலாம். ஏன்னா கஷ்டம் வரும்போது நல்ல நாளே தேடிக்கிட்டு நம்ம காத்திருக்க முடியாது. அதனால் கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் பெருமாளை நினைத்து 27 முறை இப்படியே பூக்களால் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து ஓம் நமோ நாராயணா என வலம் வந்து மனதார பிரார்த்தனை செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கிடுங்க. பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை நாளில் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்துட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி கூட வழிபடுங்க. அதே போல் தினமும் இல்லைன்னா சனிக்கிழமை நாளாவது பெருமாள் படத்தை அலங்கரித்துட்டு தீப தூப ஆராதனை செய்துட்டு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா வடை நெய்வேத்தியம் செய்து ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நமோ வெங்கடேசாய மந்திரங்களை ஜபித்து வழிபாட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டமும் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்திடுங்க. அதே போல் சனிக்கிழமை நாளை காலை சிறிது உணவை காகத்துக்கு வைப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாளில் வடக்கு வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பது வைகுண்டத்தை அடைவதற்கு சமமான பலனை தருமா. இது பாவங்களை போக்கி மோட்சத்தை அளிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு அடுத்த 10 நாட்களுமே பக்தர்கள் இதன் வாசல் வழியாக சென்று தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. இந்த நாட்களில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள், பரபந்த பாசுர பாராயணம், தங்க தேரோட்டம் நடத்தப்படுது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல்பந்து ராப்பத்து உற்சவங்கள் சிறப்பாக நடத்துவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8 வரை 10 நாட்களோ வைகுண்ட
வாசல் திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயண எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.